இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த உவமைகளை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாளில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம என்ன சொல்றாரு? உலகத்திற்கு நாம் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறோம் அப்படின்றத சொல்லுறாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்கான நற்செயல்களை நம்ம செய்யணும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. உப்பு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, அது ஒரு நற்செயலுக்கான அடையாளமாய் காணப்படுகிறது. நற்செயல் செய்பவர்கள் அப்படின்றத இந்த உவமையின் மூலமாக நம்ம உருவகப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ இது உப்பு அது என்ன செய்யும்? சாரத்தன்மை உள்ளது, அதாவது உவர்ப்பு தன்மை உள்ளது. அந்த உவர்ப்பு தன்மை அப்படி அது என்ன அப்படின்னா, அது பரிசுத்த ஆவியின் கனியை குறித்து அது ஒப்பிடப்பட்டிருக்குது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது நம்ம ஆவியின் கனி உடையவர்களாக காணப்படும். அந்த ஆவியின் கனி 9 நம்ம உடையவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போது நாம் உவர்ப்பு தன்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோம், நாம் உப்பா இருக்கிறோம் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். அப்போ சாரமற்ற உப்பு, அந்த உப்பு நற்செயல் செய்வதற்கு அதில் எந்த பிரயோஜனம் இல்லை, அதில் எந்த கனிகளும் அதில் காணப்படாது அப்படின்றதான் இது காணப்படுகிறது. நம்ம முதலாவது உப்பின் தன்மைகளை குறித்து நம்ம பார்க்கலாம். உப்பின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன செய்யும்? அநேக நோய்களை குணப்படுத்துறதுக்காக இந்த உப்பை என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. நமக்கு ஏதாவது காலில் ரத்தக்கட்டு இல்லை ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா கூட நம்ம என்ன செய்வோம்? உப்பை அதை இது பண்ணி அதை ஒத்தனை கொடுக்குறவர்களாக காணப்படுவோம். அநேக காரியங்களுக்கு இது ஒரு குணப்படுத்துகிற மருந்துல இது சேர்க்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. அப்போ நாம் உப்பா இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, மற்றவர்களுக்கு நாம் ஆறுதல் அளிக்கிறவர்களாக, மற்றவருடைய காயங்களை நாம் கட்டுகிறவர்களாக, அவருடைய மனதின் காயங்களை நாம் கட்டுகிறவர்களாக நம்ம காணப்படணும். ஆண்டவருடைய குணாதிசயங்கள், அவருடைய ஆவியின் கனி நம்மிடத்துல காணப்படும் போது மாத்திரம்தான் நாம் இந்த உப்பை போல நாம் மற்றவர்களை குணப்படுத்துகிறவர்களாக, அவர்களை காயத்தை கட்டுகிறவர்களாக, அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்வோம்? காணப்படுவோம். அப்போ ஆவியின் கனி பெற்றவர்களாக, பரிசுத்த ஆவியை உடையவர்களாக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாக நம்ம காணப்படணும். அப்போதான் நம்ம உப்பை போல மற்றவர்களை குணப்படுத்துகிறதான காரியங்களை நம்ம செய்ய முடியும். இன்னொன்று, அது என்ன செய்யும்? சுத்தப்படுத்தும். அது அந்த நிறைய காரியங்களை சுத்தப்படுத்துகிறதற்காக இந்த உப்பை நம்ம பயன்படுத்துவோம். நாமளே என்ன செய்வோம்? இந்த உப்பை பயன்படுத்துவோம் இந்த சுத்தப்படுத்துகிறதற்காக. அப்போது மற்றவர்களுடைய வாழ்வில் காணப்படுகிறதான பாவமான காரியங்களிலிருந்து அவங்கள நம்ம மீட்டு பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றுகிறதற்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் காணப்படணும். அப்படி காணப்படணும் அப்படின்னா முதல்ல நான் என்ன செய்யணும்? சுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட்டாதான் மற்றவர்களை நம்ம சுத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்பட முடியும். அப்போ இந்த உப்பின் தன்மை சுத்தப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அது நம்மை பரிசுத்த ஆவியானவரால் நாம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அதே போல மற்றவர்களையும் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் அவர்களை தூய்மை நிலைக்கு தூய வாழ்வு வாழ்வதற்கான கிருபைகளை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கருவிகளாக நம்ம காணப்பட வேண்டும் அப்படின்றதுல இருந்து இதை பார்த்து கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் சொல்றாங்க, இந்த பட்டணம் குடியிருக்கிறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா இங்க இருக்கிற தண்ணி என்னது கெட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த தோண்டியில உப்பை போட்டு அந்த நீரூற்றில கொண்டு போடும்போது அந்த தண்ணீர் நல்ல தண்ணியா மாறுச்சு அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல மற்றவருடைய வாழ்க்கை ஒருவேளை கெட்டு போனதாக, இல்ல அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற நிறைய துயரங்களினால அவர்கள் சோர்வுற்றவர்களாக மீண்டு வர முடியாதவர்களாக காணப்படும் போது நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, அவர்களை தூக்கி விடுகிறவர்களாக, அவர்களுடைய வாழ்வுக்கு வழி காட்டுகிறவர்களாக, அவருடைய பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து மீண்டு வருவதற்கு வழி சொல்லுகிறவர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்றதான் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்ததாக 3வது நம்ம பார்க்கும்போது இந்த உப்பு பதப்படுத்துகிறதற்காக என்ன செய்யறாங்க? உபயோகப்படுத்துறாங்க. அப்போ ஏதாவது மீன்களை அநேக நாள் யூஸ் பண்ணணும், இல்லை வேற பொருட்கள் நம்ம அநேக நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பொருள் என்ன செய்யணும்? பதப்படுத்துகிறதற்காக உபயோகப்படுத்துறாங்க. நாம எப்படி காணப்படுகிறோம்?
மற்றவருடைய வாழ்க்கை வந்து கெட்டு போகாமல் நம்ம அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அவர்களை பதப்படுத்துகிறவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்களை நாம எழுப்பி விடுகிறவர்களாக, நம்ம அந்த வாழ்க்கை கெட்டு போகாதபடி அவர்களை நம்ம பதப்படுத்துகிறவர்களாக, பாதுகாக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக இது வந்து என்ன செய்யும், சுவை கொடுக்கிறதா காணப்படும். எப்போ அது சுவை கொடுக்கிறதா காணப்படும் அப்படின்னா, நம்ம செய்கிற குழம்புகள்ல, நம்முடைய பதார்த்தங்களில நம்ம அந்த உப்பை போடுறோம் அப்படின்னா, அந்த உப்பின் சுவை எப்போ வரும் அப்படின்னா, அது கரைந்தாதான் என்ன செய்யும் வரும். அது கரைஞ்சி அது மறைஞ்சே போயிடும். அந்த உப்பு அதுல எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்க்க முடியாது, ஆனா அதை நம்ம சுவைக்க முடியும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம மற்றவர்களுக்கு செய்கிற காரியங்கள் அது அவர்களுக்கு சுவை உண்டாக்குகிறதாக, அவருடைய வாழ்க்கை அது அவர்களுக்கு ஒரு வித்தியாசமாய், அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும் அப்படின்றத நம்ம உப்பாயிருந்து அவருடைய வாழ்க்கையில செயலாற்றணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அநேக நேரங்களில நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு உதவி செய்கிறோம், யாருக்காவது உதவி செய்கிறோம் அப்படின்னா அதை நம்ம அநேகருக்கு சொல்லுகிறவர்களாய் காணப்படுறோம். வலது கை செய்வதை இடது கை அறியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனா அநேக நேரங்கள்ல நம்ம அப்படி இருக்கிறவர்களாய் காணப்படுறது இல்லை. இந்த நாட்கள்ல நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம வந்து மற்றவர்களுக்காக, நாம் என்னுடைய வாழ்க்கை கரைந்து போனாலும் பரவாயில்ல, நான் மற்றவர்களை ஆண்டுடைய வழியில நடத்துகிறதற்காக, அவருடைய வாழ்க்கை முன்னேறுவதற்காக என்னுடைய காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த மத்தேயு 5:16 இப்படியாய் சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. அப்போ நம்முடைய நற்செயல்கள் மூலமாக நம்ம மற்றவர்களை என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வரணும், ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும், நம்ம பிதாவை மகிமைப்படுத்தணும். அப்போ நம்ம நற்செயல் செய்கிறவர்களாக நம்ம காணப்படணும். நம்ம உப்பு அப்படின்னு ஆண்டவர் நம்மளை சொல்லியிருக்காரு அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான காரியம். அது அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அநேகருக்கு அது பிரயோஜனமாய் காணப்படும். அதே போல நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் காணப்பட வேண்டும் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதே போல் நம்ம செயலாற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக ஒளியாயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ நம்ம ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழ நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்போ ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தரித்து கொள்ளும் போதுதான் அந்த ஒளியை நம்ம என்ன செய்ய முடியும், பிரதிபலிக்க முடியும். நான் ஒளியில இல்லை அப்படின்னா நான் மற்றவர்களுக்கு அந்த ஒளியை நான் காண்பிக்க முடியாது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டு அந்த ஒளியை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக நான் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டதான காரியங்களை ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். நம்ம இப்போ வந்து ஒளி வந்து என்ன செய்யும், ஒளி இருக்கிற இடத்துல இருள் காணப்படாது. அப்போ இருளான வாழ்க்கையில இருக்கிற மக்களுக்கு ஒளியாகிய ஆண்டவரை நம்ம பிரதிபலிக்க கருவிகளாக நம்ம காணப்படணும். பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம நற்செயல்கள் மூலமாக மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது போல நம்ம சுயநலமான காரியங்களை அல்ல, நம்ம மற்றவர்களுக்கான காரியங்களை யோசித்து அவர்களுக்கான காரியங்களை செய்யும் போது இருளில் இருக்கிற ஜனங்களை நம்ம வெளிச்சமாகிய ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் இந்த ஓமைகள் எல்லாவற்றையும் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் சொன்னாரு. மக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்றத குறித்து தான் சொன்னாரு. இந்த நாள்ல நம்ம தியானித்த ஒவ்வொரு ஓமைகளும் அப்படிதான், நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற வேண்டும், மற்றவர்களையும் மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இதை தியானித்தோம். இந்த நாள் வரை ஒருவேளை நம்முடைய சுயநலமான காரியங்களை மாத்திரம் சிந்தித்து கொண்டு நம்முடைய ஆத்ம பாரமற்றவர்களாக, மற்றவர்களை குறித்து அக்கறையற்றவர்களாக காணப்பட்டோம். ஆனால் இந்த நாள்ல நம்ம ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னை வந்து பரிசுத்தவானாய் மாற்றுங்க, பரலோகத்துக்குரியவனாய் மாற்றுங்க, மற்றவர்களையும் பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றக்கூடிய கருவியாய் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல நாங்கள் நீர் சொன்ன ஊமைகள்ல ஆண்டவரே ஒரு சிலவற்றை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையில காணப்படுகிறோம். இந்த உலக வாழ்க்கையில நீங்க எங்களை வச்சிருக்கீங்க அப்படின்னா அது நாங்க உமக்காய் ஆண்டவரே உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவியின் கனி உள்ளவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. மற்றவர்கள் எங்களை காணும் போது உண்மை காணும்படியான கிருபை கட்டிடுங்க. ஒளியை நாங்கள்
அவர்களுக்கு பிரதிபலிக்க நீங்க உதவி செய்யுங்க. எங்களை காண்கிறவர்கள் ஆண்டவரே எங்களிலே உம்முடைய பண்புகளை, உம்முடைய குணாதிசயங்களை காணும்படியான கிருபையை கட்டளையிடுங்க. ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாக எங்களை மாற்றுங்க. மற்றவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரே அவர்களை பங்கடைத்தக்கதான வழிகளை நாங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீங்க தான் எங்களுக்கு கிருபை பாராட்டணும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த உலக வாழ்க்கையில நம்ம பரலோகத்துக்குரியவர்களாக வாழவும் மற்றவர்களை பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றவும் கிருபைகளை தந்தருவாராக. ஆமேன்.